வணக்கம். இதுதான் எங்கள் வீடு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து குப்பைகள்லாம் அப்படி அப்படியே அங்கே போட்டு கிடக்கும். இது வந்து ஆன்சைட் காம்போஸ்டிங். இதில் நிறைய மரங்கள்லாம் வந்து பறவைகள் தான் வளர்த்துருக்குது. ஒரு சில மரங்கள்லாம் நாங்கள் தான் நட்டோம். மற்றதெல்லாம் பறவைகள் வந்து அவங்க போட்டாங்க, விதைச்சாங்க. இதுதான் அந்த சைட்டுங்க. ஸோ நாங்கள் வந்து மழை நீர் சேகரிப்பு பண்ணுறோம். ஸோ மேலே இருந்து ரூஃப் ரன் ஆஃப் பாருங்களேன். மேலே வந்து சோலார் பேனல் இருக்குது. 5 கிலோவாட் சோலார் பேனல். எங்கள் வீடு முழுசும் சோலார் பவரில் தான் ரன் ஆகுது. மேலே வந்து மெட்டல் ஷெட்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த ரூஃப் ரன் ஆஃப் 2 பக்கத்துலேருந்து இந்த தொட்டிக்கு வருது. ஸோ இந்த தொட்டியில் வந்து மழை நீர் சேகரிக்கிற மாதிரி. இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸில் இருக்குது, அதனால் காலியாக இருக்குது. ஸோ இப்போது என்னுடைய பிளான் என்னென்னா, இங்கே வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டிக்கு மேலே அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி 2 ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா வீட்டோட செவுரு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இந்த செவுரு நாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆங்கரேஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது இண்டிபெண்ட்டாக வால் காட்ட போகிறோம். ஸோ நம்ம we can have pillars here. இங்கே பில்லரை போட்டு இந்த லெவலுக்கு நம்ம பில்லர் ரைஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே 1 2 3 மேபி 3 பில்லர் இல்லை 4 பில்லர் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து கிராஸ் பீம் மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இங்கே, அதாவது இங்கே ஒரு சந்தன மரம் இருக்குது, அங்கே ஒரு பலா மரம் இருக்குது. ஸோ அந்த சந்தன மரத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேயும் ஒரு 3 4 பில்லரை ரைஸ் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஃப்ளோர் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரு, அப்புறம் செகண்ட் ஃப்ளோர். ஸோ இது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் முன்னாடி வரும். அந்த இங்கே ஒரு பில்லர் போட்டுட்டு, ஸோ இது வந்து அகலம் வந்து 8 அடி வரும். நீளம் வந்து அப்புறம் இங்கேருந்து ஆரம்பித்தோன்னா, அதாவது இங்கேருந்து ஆரம்பித்தோன்னா ஒரு 25 அடி வரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த இடம் மட்டும் இங்கே ஒரு பில்லர் போட்டு இதை எப்படி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த மரம் வந்து ஓரமாக இருக்கும். இந்த மரம் பலாமரம் பாருங்கள். ஸோ இந்த பலாமரம் வந்து ஓரமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 அடி அப்படியே ஸ்ட்ரக்சரை மேலே கொண்டு போயிடலாம். ஸோ இதுதாங்க பிளான். ஸோ ஒரு பக்கம் வால் இருக்குது. அதை வந்து நாம் அந்த வாலை வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு சைட் சப்போர்ட் மாதிரி, ஆங்கரேஜ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அப்புறம் அதில் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இந்த விண்டோ திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த ஹோல் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு சைடில் வந்து நம்ம ஆங்கரேஜிங் மாதிரி, ஆங்கர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க பிளான்னு. இப்போ இந்த பலாமரம் வந்து ஒரு 25 அடி 30 அடி உயரத்தில் இருக்குது. ஸோ நம்ம அதே வந்து ஒரு ரூஃப் மாதிரி இருக்கும். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு கீழே வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் இருக்கும். சந்தன மரமும் வந்து டிஸ்டர்ப் ஆகாது, ஏன்னா அது வந்து சைடில் இப்படி போயிருக்கு. ஸோ அதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. அந்த பக்கம் வந்து கொய்யா மரமும் டிஸ்டர்ப் ஆகிறதில்ல. ஸோ அதனால் வந்து இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். பாக்ஸ் என்க்ளோஸ்ட் வித் ட்ரீஸ் ஆல் அரவுண்ட். இது ஒரு கர்டி சாக் மாதிரி இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. நன்றி, வணக்கம்.